மாநில கல்விக் கொள்கையை வெளியிட தமிழக அரசு தயங்குவது ஏன் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கை முதலமைச்சரிடம் தாக்கல் செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். மத்திய அரசு 2020ஆம் ஆண்டில் வெளியிட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களின் இடைநிற்றலுக்கு வழிவகுக்கும் என்பதால் அதை பாமக ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ள மருத்துவர் ராமதாஸ், 2022ஆம் ஆண்டில் நீதியரசர் டி. முருகேசன் தலைமையிலான குழு தயாரித்த மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கை கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் நாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தாக்கல் செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளார். திமுக அரசின் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்த சில வாரங்களில் மாநில கல்விக் கொள்கையை வெளியிடாவிட்டால் அதை குப்பையில்தான் போட்டாக வேண்டும் என விமர்சனம் செய்துள்ளார். மாநில கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு தாமதிக்கிறது என்றால் தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் செயல்படுத்தப்படுவதற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறது என்றுதான் கருத வேண்டியிருக்கும் என கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ், மாநில கல்விக் கொள்கை தொடர்பான விஷயத்தில் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மாநில கல்விக் கொள்கை எப்போது முதல் நடைமுறைக்கு வரும் என்பதை தமிழக அரசு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தமது அறிக்கை மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார்.